பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேக் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள். நம்பிக்கை வரக்கூடிய தீர்மானத்திலே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியை தொடர்வதற்குரிய முறையில் பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 118 உறுப்பினர்கள் இருந்தாலே போதும் இந்த ஆட்சி நிலைத்துவிடும் என்ற நிலையில் அதற்கும் கூடுதலான ஆதரவை பெற்று கிட்டத்தட்ட 144 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்த்த உறுப்பினர்கள் 22 பேர் மட்டுமே. அதாவது அதிமுகவினுடைய 47 உறுப்பினர்களில் இருந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட 22 பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த 22 பேரை தவிர்த்து பேரவைக்கு உள்ளாக இருந்த உறுப்பினர்களில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் 4 அதே போன்று பாஜகவினுடைய உறுப்பினர் 1 என்று அந்த 5 பேரும் கூட நடுவுநிலை வகிப்பதாக சொல்லிவிட்டார்கள். அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லவில்லை. அதிமுகவில் இருந்த உறுப்பினர்களில் 22 பேர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். 25 பேர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உட்பட 25 உறுப்பினர்கள் இந்த ஆட்சி தொடர்வதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். எனவே அதிமுகவினுடைய 25 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்ததன் மூலமாக இந்த அரசுக்கான ஆதரவு 144 உயர்ந்திருக்கின்றது. எனவே அரசுக்கு எதிராக எந்த வகையிலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதோ, இந்த அரசை இனியும் சிறுபான்மை அரசு என்று சொல்லுவதோ பொருந்தாத விதமாகத்தான் இப்பொழுது இந்த தீர்மான ஆதரவு இருந்து வருகின்றது. 144 உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மையோடு அந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்தவர்களிலே பலர் ஆதரித்து விட்டார்கள். அதே போன்று எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் எல்லாம் நடுவுநிலை வகிப்பதாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சிலர் பேரவையை விட்டு வெளியில் சென்று விட்டார்கள். குறிப்பாக திமுக 57 உறுப்பினர்களுக்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவினுடைய 59 உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்பது, எங்களுடைய தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த அரசு அமைவதற்கும் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுவதற்கும் எந்த வகையிலும் திமுக இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த சிறுபான்மை அரசு நடத்தக்கூடிய வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அங்கிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டார். எனவே பேரவைக்குள்ளாக 170க்கும் சற்று கூடுதலான உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்களில் 144 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். எதிர்த்த உறுப்பினர்கள் 22 பேரும் அதிமுக அணியிலே எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலர் மட்டும்தான். அதன் அடிப்படையிலே எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று பார்த்தோம் என்றால், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்தார். OS மணியன் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அணியில் இருந்தார். மேலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், KC கருப்பணன், கோவிந்தராசன், சு. பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ராமச்சந்திரன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், உஷாராணி, ஜெயசுதா, சம்பத்குமார், தழவாய் சுந்தரம், நல்லதம்பி, மணி, முக்கூர் சுப்பிரமணியம், ராஜசேகர், ராஜேந்திரன், வெங்கடாஜலம், வெற்றிவேல், வேலழகன் என்று பலரும், அதாவது மொத்தமாக 22 பேர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மற்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பை பொறுத்தவரை எழுந்து அவர்கள் பேரவைத் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிலையிலே தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள். எஸ்பி வேலுமணி, சி. விஜயபாஸ்கர், KP அன்பழகன், இசக்கி சுப்பையா, நன்னிலம் காமராஜ், சத்யபாமா, மரகதம் வெற்றிவேல், லால்குடியினுடைய லீமா ரோஷ் உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். நத்தம் விஸ்வநாதன் ஆதரவு தெரிவித்திருந்தார். கரூரினுடைய MR விஜயபாஸ்கர் அவர் கூட தாவேகாவினுடைய அரசு தொடர்வதற்கு ஆதரவு அளித்து விட்டார் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. அதே போன்று ஹரிபாஸ்கர், ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய ஆதரவை அதிமுக சார்பிலே வழங்கியிருந்தார்கள். எனவே அதிமுகவிலே இந்த வாக்கெடுப்பின் மூலமாக எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இருவரில் யார் பக்கம் அதிக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மறைமுக போட்டி நிலவி வந்த நிலையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் எஸ்பி வேலுமணிக்கு அதிக ஆதரவாளர்கள் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 22 பேர் மட்டுமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமாக அவருடைய நிலைப்பாட்டை ஏற்று வாக்களித்திருந்த நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு 25 உறுப்பினர்கள் ஆதரவு தரக்கூடிய விதமாக தங்களுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். எனவே தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும் பொழுது இந்த அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். நேற்று பேசும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூறியிருந்தார், இந்த அரசு பெரும்பான்மை பலம் பெறாத அரசு, மக்களால் பெருமளவில் ஆதரிக்கப்படாத அரசு, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து இந்த அரசை அமர்த்தி இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லியிருந்தார். இன்றும் அதே போன்ற ஒரு வாதத்தை சற்று கடுமையாகவே முன்வைத்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பார்க்க முடிந்திருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.